வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறப்போம் மன்னிப்போம். ஓகே, ஃபுல் சப்ட்ராக்டர். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஹாஃப் சப்ட்ராக்டர். கரெக்ட். ஹாஃப் சப்ட்ராக்டருக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்? யாரை கேட்கலாம்? அபி சொல்லுங்க. இட் பெர்ஃபார்ம்ஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 bits. கரெக்ட். அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இட் பெர்ஃபார்ம்ஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 3 bits. ஓகே, இட் பெர்ஃபார்ம்ஸ் subtraction of 3 bits. ஓகேயா? ஃபைன். சரி, கரெக்டாக எழுதிடுவோம். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எழுதிடுவோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் 3 bits அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏ, இன்னொன்று பி, இன்னொன்று வந்து பி இன். முன்னாடி சி இன்னு பார்த்தோம் இல்லையா ஃபுல் ஆர்டரில். இங்கே வந்து பி இன். பின்னுங்கிறது என்னன்னா ப்ரீவியஸ் பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் பாரோ. ஓகே, ஏற்கனவே ஒரு பாரோ வாங்கி வச்சிருந்தோம்னா அது ப்ரீவியஸ் பாரோன்னு சொல்கிறோம். அதையும் சேர்த்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆப்ரேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ மைனஸ் பி மைனஸ் பிஎன், இதுதான் ஆப்ரேஷன். ஓகேயா? ஏலேருந்து பியும் சப்ட்ராக்ட் பண்ணணும், பிஎன்னையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆன்சர் என்ன வரும்னா ஹாஃப் சப்ட்ராக்டில் வந்து இல்லையா ஆன்சர்ஸ் அதே போல தான். ஒன்று வந்து பி அவுட்டு, இது பேர் அவுட்புட் பாரோன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து டிஃபரன்ஸ். ஓகே, டிஃபரன்ஸ் வந்து டின்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம அந்த சிம்பிளாக ஒரு சிம்பிள் வரைய போகிறோம். ஹாஃப் சப்ட்ராக்டர்னு ஒரு ஃபுல் சப்ட்ராக்டர்னு ஒரு சிம்பிள் போட்டுக்க போகிறோம். யாரெல்லாம் இன்புட்ஸு? 3 இன்புட்ஸ். ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பி, இன்னொன்று பிஎன். ஓகே, அவுட்புட்ஸ் யாரு? ஒன்று வந்து பி அவுட், இன்னொன்று வந்து டி. ஓகே, அவுட்புட் பாரோ அண்ட் டிஃபரன்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சிம்பிள் எழுதியாச்சு, வரைஞ்சாச்சு. அப்புறம் டெஃபினிஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள். ஓகே, ட்ரூத் டேபிள் போயிடலாம். ஸோ ட்ரூத் டேபிள் ஏற்கனவே கொஞ்சம் நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இன்புட்ஸ் என்ன? ஏ பி பிஎன். அவுட்புட்ஸ் என்ன? பி அவுட் டி எழுதியாச்சு. டி வந்து லாஸ்ட்ல எழுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே எப்படி தானே சம்மு தானே லாஸ்ட்ல எழுதினோம். ஸோ ஹாஃப் சப்ட்ராக்ட்லேயும் டி தான் லாஸ்ட் எழுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, என்ன ஆப்ரேஷன்? ஏ மைனஸ் பி மைனஸ் பிஎன், இதுதான் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, நானே நம்பர்ஸ் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. 1 to 8 எழுதியாச்சு உங்களுக்கு புரியறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. 0 மைனஸ் 0 மைனஸ் 0. 0ல 0 போச்சுன்னா எவ்வளோ? 0. அதுல 0 போச்சுன்னா எவ்வளோ? 0. ஸோ ஆன்சர் வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன் எடுத்துப்போம். 0 மைனஸ் 0 மைனஸ் 1. ஓகே, இப்படி போட்டுப்போம். முதல்ல 0ல 0 போச்சுன்னா எவ்வளோ? 0. அது மைனஸ் 1. 0லேருந்து 1 போகுமா? போகாது. அப்படின்னா ஒரு கடன் வாங்கிக்கோங்க. கடன் வாங்கிட்டா என்ன ஆயிடும்? 10 மைனஸ் 1ன்னு ஆயிடும். 10 மைனஸ் 1 எவ்வளோ? 1. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 1. ஓகே, தேர்டு வரும். தேர்ட் வந்து 0 மைனஸ் 1 மைனஸ் 0. ஸோ முதல்ல இப்படி பிராக்கெட்ஸ் போட்டுக்கிறோம். 0ல 1 போகுமா? போகாது. என்ன செய்யணும்? கடன் வாங்குங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா 10 மைனஸ் 1ன்னு வரும். 10 மைனஸ் 1 மைனஸ் 0ன்னு வரும். 10ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 1. அதுல 0 போச்சுன்னா 1ல 0 போச்சுன்னா 1. ஸோ 1 போட்டுக்கோங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கு வாங்க. ஃபோர்த் ஒன் என்ன? 0 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ முதல்ல இதை போட்டுப்போம். 0ல 1 போகுமா? போகாது. என்ன செய்யணும்? கடன் வாங்கணும். கடன் வாங்கிட்டா என்ன ஆயிடுது? 10 மைனஸ் 1ன்னு ஆயிடும். 10ல 1 10 மைனஸ் 1 மைனஸ் 10ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 1. அதுல 1 போச்சுன்னா எவ்வளோ? 0. ஸோ 0 போட்டுக்கோங்க. இனிமேல் அதெல்லாம் பயங்கர ஈஸி பாருங்களேன். 1 மைனஸ் 0 மைனஸ் 0ன்னு போட போறோம். 1 மைனஸ் 0. 1ல 0 போச்சுன்னா 1. அதுல ஒரு 0 போச்சுன்னா அதுவும் 1 தான் வரும். அடுத்தது 1 மைனஸ் 0 மைனஸ் 1. 1ல 0 போச்சுன்னா 1. அந்த 1ல 1 போச்சுன்னா 0. அடுத்தது வாங்க. 1ல 1 போச்சுன்னா 0. 0 மைனஸ் 0 0. இதெல்லாம் ஈஸி தான். லாஸ்ட் பாருங்க. 1 1 1க்கு 8th ஒன் பாருங்க. 1 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ முதல்ல 1ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 0. 0 மைனஸ் 1. 0 மைனஸ் 1 பண்ண முடியுமா? முடியாது. கடன் வாங்குங்க. கடன் வாங்கினா 10 ஆயிடும். 10 மைனஸ் 1 எவ்வளோ? 1. ஸோ 1ன்னு போட்டுக்கோங்க. மீதி இடத்துல 0 ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? அவுட்புட் எக்ஸ்பிரஷன். கரெக்டா? அவுட்புட் எக்ஸ்பிரஷன். யாரெல்லாம் அவுட்புட்ஸ்? டிஃபரன்ஸ், பி அவுட். யூஸ்வலா நம்ம எழுதுவோம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எழுதி விட்டுருவோம். ஏன்? அது ஈஸி நம்மளுக்கு எழுதுது. இங்க பாருங்க, 0 1 1 0 1 0 0 1. இங்க பார்த்த மாதிரி இருக்கா? பார்த்த மாதிரி தான் இருக்கு. யாரு? XOR கேட். ஸோ A XOR B
XOR BN. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் வந்து அசால்ட்டாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா, நெக்ஸ்ட் எழுத போதுதான் கொஞ்சம் கடி. யார் அவர் தான் வந்து பி அவுட் எழுத போகிறோம். ஓகேங்களா, பி அவுட் எழுதிடலாம். ஈஸி தான், கவலைப்படாதீங்க, எழுதிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, இங்கே தேவையில்லாதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம், கசகசன்னு இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, பி அவுட் மட்டும் எழுதிடும் ஃபாஸ்டா. இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரே செகண்டு. எப்படி எழுதுவோம் யூஸ்வலா பி அவுட்டுங்கிறத? பி அவுட் எப்படி எழுதுவோம்? அங்கே வந்து ரேண்டமாக இருக்க நிறைய ஒன்ஸ் அங்கங்கெல்லாம் இருக்குன்னா இந்த பி அவுட் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே ஒரு சின்ன டிக் போட்டுப்போம். ஓகேயா, டிக் போட்டாச்சு. இப்போ எங்கே டிக் இருக்கோ அதோட இன்புட் காம்பினேஷன்ஸ் பாருங்க. ஸோ இங்கே இருக்கு. ஸோ 0 0 1 அப்படின்னா என்ன எழுதணும்? ஏ பார் பி பார் பிஎன், இது ஒன்று. அப்புறம் எங்கே இருக்கு? செகண்ட், இதோ தேர்ட்ல இருக்கு ஒரு டிக்கு. 0 1 0 அப்படின்னா ஏ பார் பி பிஎன் பார். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கு, 4ல இருக்கு. 0 1 1 அப்படின்னா ஏ பார் பி பிஎன். ஓகே, பிளஸ் லாஸ்ட் கடைசியில் இருக்கு 1 1 1 அப்படின்னா ஏ பி பிஎன். ஓகே, எனக்கு வந்து இந்த 4 பெருசா இருக்கு ஒரு டேர்ம், எனக்கு பிடிக்கல எழுத. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கே மேப். யாருக்கு கே மேப்? பி அவுட்டுக்கு கே மேப். யாரெல்லாம் இன்புட்ஸ்? ஏ ஒரு சைடு எழுதிக்கோங்க, பி பிஎன் இவங்கள ஒரு சைடு எழுதிக்கோங்க. ஓகேயா, எழுதியாச்சு. ஃபைன். இந்த சைடு இருக்கிறது தேவையில்லாம் தூக்கிடும், பார்க்கவே கசகசன்னு இருக்கு. ஓகே ஓகே, தூக்கியாச்சு. சூப்பர். இப்போ வாங்க, இங்கே என்ன எழுதுவோம்? 0 1 அப்புறம் 0 0 0 1 1 1 0. ஓகே, இப்போ அதே காம்பினேஷன்ஸ். செகண்ட் ரோ இருக்கு, 0 0 1 0 0 1 1 பக்கம். அப்புறம் தேர்ட் ஒன் 0 1 0 0 1 0. ஃபோர்த் காம்பினேஷன் 0 1 1 0 1 1. லாஸ்ட் காம்பினேஷன் 1 1 1 1 1 1. அவ்வளோதான். மற்ற இடத்துல ஜீரோஸ் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கே மேப்னால என்ன செய்யணும்? ஒரு 1 எடுத்துக்கணும், பக்கத்தில் ஒரு 1 வச்சு பேர் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமான்லாம் பார்ப்போம். கரெக்டாக இந்த 1 எடுத்துக்கோங்க. பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியும். அதை குவாட் ஆக்க முடியுமா? முடியாது. வேற ஏதாவது பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. இது குரூப். இப்போ இந்த 1 எடுத்துக்கோங்க. பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியும். வேற 1 பேரில் என்ன 1 பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? முடியாது. வேற பேர் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. ஃபார்ம் பண்ணி இந்த பேரை முடிச்சிடுங்க. இந்த 1 எடுத்துக்கோங்க. பேர் ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? முடியாது. பரவாயில்ல, இந்த பேரை வச்சுப்போம். ஓகே, ஃபைன். ஸோ 3 ஒன்ஸ் போட்டாச்சு. இப்போ ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் இல்லையா? ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க? எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் டெக்னிக்கல். ஓகே, விடுங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். இந்த 1 1 இந்த 1 1க்கு நேரம் என்ன இருக்கு? 0 அப்படின்னா ஏ பார். மேல என்ன இருக்கு? 0 1லேருந்து 1 1. ஸோ செகண்ட் 1 கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அவர் யாரு? பிஎன். ஓகே, பிளஸ் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. இந்த காம்பினேஷன் லெஃப்ட்ல என்ன இருக்கு? 0 0னா ஏ பார். மேல பாருங்க 1 1 1 0. யாரு கான்ஸ்டன்ட்? ஃபர்ஸ்ட் 1 கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் 1னா பி. ஓகே, பிளஸ் இந்த 1 எடுத்துக்கோங்க. 1 1 லெஃப்ட் சைட்ல மாறிடுது. மேல 1 1 இருக்கு அப்படின்னா பிபிஎன். ஓகே, ஃபைன். அவ்வளவுதான். நம்ம வந்து ஹாஃப் சப்ட்ராக்டர்ல என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் தெரியுமா? பாரோக்கு ஏ பார் பி அப்படின்னு பார்த்தோம். இங்க பாருங்களேன், ஏ பார் பி இருக்கு, அப்புறம் ஏ பார் பின்னு இருக்கு, அப்புறம் இந்த பியும் ஜாயின் பண்ணி பிபின்னு இருக்கு. ஸோ ஈஸி தான். இது வந்து நீங்க லைட்டா மெமரைஸும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு நேரத்தில் தப்பா போட்டீங்கனால அட்லீஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். தப்பு கிடையாது, சிம்பிள் தான். டிஃபரன்ஸ் சம் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். என்ன? எக்ஸ்ஆர் கேட்டு. பாரோ மட்டும் மாறும் இல்லையா? பாரோவும் அங்க வந்து கேரியும் மாறும். ஸோ அது கொஞ்சம் அங்க ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, இங்க ஏ பார் பி பிளஸ் ஏ பார் பிஎன் பிளஸ் பிபிஎன். ஸோ லாஸ்ட் என்ன டக்குன்னு இது வரைஞ்சி முடிச்சிடுவோம் நம்ம. ஸோ ஏ தேவைப்படும், ஏ பார் தேவைப்படுமா? ஏ பார் பி தேவைப்படுதாமா? ஏ பார் தேவைப்படும். ஏக்கு மட்டும் ஏ பார் தேவை, மற்றதுக்கெல்லாம் தேவைப்படாது. பி அப்படியே வச்சுக்கோங்க, பி அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு வரையணும், நான் சும்மா ரஃபா வரையணும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வரைஞ்சிடும் ஈஸியா. ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பிஎன். ஓகே, ஃபைன்.
இவர் யாரு? இவர் பேர் தான் வந்து டிஃபரன்ஸ். டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும்? ஏ பார் பி. ஏ பார் பி. அப்புறம் ஏ பார் பீன். ஏ பார் பீன். அப்புறம் பி பீன். பி பீன். ஸோ இங்கே ஒரு AND கேட் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு AND கேட் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு AND கேட். இந்த 3 AND கேட்டையும் நம்ம ஜாயின் போகிறோம். இதை வச்சு ஆர். இவர் பேர் என்ன? பி அவுட். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. ஓகே, ஹாப்பியா? ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். தேங்க்யூ, பாய், see you next class.